கருத்துடைய பரிசமாக இடதாக அடிமை தேவன் கடந்த நாளை பாதுகாத்து இந்த மாதத்தின் இறுதி நாள் பிரவேசிக்கத்தக்க அடிமிக தேவாத நேரக்கம் பாராட்டினார் பரிசு நாமத்தை மேகவனதாக தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். எருமை தீர்க்கதரிசி 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலும் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவன் எருமை தீர்க்கதரிசி மூலமாக அறிவிக்கிற பிரகாரம், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாய் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற தேவனை தேடி நம்ம வாழ்க்கையில் அநேக நெருக்கடி இக்கட்டுகள் சூழ்நிலாம் கடந்து போகிறோம். பொதுவாக நம் காலத்தின் கடைசி நாட்கள் என்று கொண்டு இருப்பதனாலே சத்துருவ சாத்தான் தெய்வத்திட்டத்தை விட தடுப்பதற்கும் தடை செய்வதற்கும் பலமாக போராடி கொண்டிருக்கிற காலத்தில் இருப்பதனாலே நாமும் பலமாக நாம் கடந்து போக வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆனால் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார், தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கப்படுகிறது. சகலத்தையும் அவர் அதன் காலத்தில் செய்யக்கூடியவர். அவர் சமூகம் எல்லாம் லேசான காரியம் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற நமக்கு வாக்கு கொடுத்திருந்தாலும் சரி, நான் வாக்கு எதிர்பார்த்தாலும் சரி, இல்லை பூமிக்குரிய எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அவர் சமூகத்தில் ஒரு லேசான காரியம் என்று பார்க்கிறோம். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற தேவனுடைய திருவார்த்தையின் அடிப்படையில் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோதோ அனுபவிச்சிருக்கிறோம், கண்டு இருக்கிறோம், களி கொடுத்துருக்கிறோம். இந்த எத்தனையோ காரியங்களை எழுதாமே இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் அதிசயங்களை மாத்திரம் அவர் செய்தெல்லாம் எழுதினா இந்த புக்குன்னா எத்தனை புக்கோட பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அவர்களும் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுவனாலே அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி கடந்து போவது என்றால் நாம் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். ஒன்று காலம் முக்கியமானது, இன்னொன்று அது எப்படி அடைந்து கொள்வது. இந்த ரெண்டில் தான் நாம் இழக்கிறோம் அந்த விஷயத்தை. இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பிரசங்கம் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிற பிரகாரம் எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறார். வாசிப்போம் 3ஆம் அதிகாரம் 1 ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 1 ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு. இங்க சாலமோன் சொல்லுகிற பிரகாரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இதோ நம்ம வாழ்க்கையில் அடைந்து கொள்ளுகிற செயல் மாத்திரமல்ல, பூமியை இயங்குகிற அத்தனையும் பகல் என்று இரவு என்று மாறி இயங்குகிறது. மழைக்காலம், குளிர்காலம், கோடைக்காலம் என்று இயங்குகிறது. இப்படிப்பட்ட ஒரு திட்டம் பண்ணி தான் இறை சமூகத்துக்குள்ளாக அதை நடைமுறைப்படுத்துகிறது. அப்படி காலம் இருந்தால் சரியாக அதை பற்றுக்கொள்ள முடியும். அப்படி நாம் காலத்தை ஒப்பிடப்படவிட்டால் ஒரு செயல்படுத்த முடியாது. ஒரு நிர்வாகத்துறை, ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு பள்ளிக்கூடம் ஒரு காலத்து திட்டம் செய்தால் நடத்த முடியும். ஒரு 10 மணிக்கு அசம்பிள் ஆகணும், 5 மணிக்கு விடணும். அப்படின்னா காலத்தை கொடுக்கப்படவிட்டால் ஒரு காரியத்தை நேர்த்தியாக செய்ய முடியாது. அதுக்கு தான் காலம் என்று சொல்லுகிறது ஒன்று. இன்னொன்றாக நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுக்கே காலம், அவர் சகல கர்த்தத்துவம் உள்ளவரே, அவர் சிருஷ்டித்தாரை நாம் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா ஏற்க தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை இழந்துட்டோம். அப்படி இழந்து போனதுனாலே நமக்கு ஒரு காலத்தை நியமிக்கப்படுகிறது. ஒரு பொருள் நம்ம பொருளாக இருந்தால் நம்ம யாருமே கேட்க நாம் இஷ்டப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்னொருத்தர் பொருள் என்று சொன்னால் அந்த மனிதரை கேட்டு தான் நாம் செய்ய முடியும். அவன் கொடுக்க தடுக்கலாம்.
இதுதான் முக்கியம். இறை சமூகத்தில் ஏன் இந்த காலம் தேவன் நம்ம கொடுக்கப்பட்ட சுயாதீனத்தை ஏதோ இழந்து போனதுனாலே காலத்தின் அடிப்படையில் தான் உன்னை ஏற்க முடியும். நம்ம ஒரு சுயாதீனத்துக்குள்ளாக இருந்தோம்னா நம்ம யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுக்கு கொடுத்தா நம்ம அனுப்பித்து போயிட்டே இருக்கலாம். ஏதோ தோட்டத்தில் தேவ சமூகத்துக்குள்ளாக இழந்து போனதுனாலே ஒரு காலத்தை திட்டம் செய்கிறார். இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன் தேவன் எல்லாத்தையும் உருவாக்கினார், படைத்தார், அவரே காலத்தை கொடுக்கிறார். நாம் எண்ணுகிறோம். தேவன் கொடுக்கப்பட்டதை இழந்து போனதுனாலே அந்த காலத்தின் அடிப்படைக்குள்ள தான் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதனால் இறைமார்க்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற தேவன் சகலத்தும் அதிகார தத்துவத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வைகளாக உலகம் காணப்பட்டாலும் சாத்தான் ஏதோ பறித்து கொண்டதினாலே அதை மீண்டும் அடைந்து கொள்வதற்கு செயலாக்கப்படுவதற்கு ஒரு காலத்தை தீர்மானிக்கிறார். அந்த ஒரே ஒரு நிலைக்காக தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன கடந்து போகிறது. இல்லைன்னா நாம் எதுவுமே நம்ம காலம் என்பது நமக்கு அவசியம் இல்லை. தன் சொந்த வீட்டில் ஒருத்தர் வாசம் பண்ணுவதற்கு பகலில் போல ராத்திரியில் போல ஜாமதி எப்போனாலும் போல யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் இன்னும் ஒரு வாடகையில் இருக்கிறோம், அது இன்னும் ஒரு வீட்டுக்குள்ளே போனால் அது குறிக்கப்பட்ட காலத்தை நீங்கள் போய் அவனை சந்திக்க முடியும். இதுதான் அங்கே ரெண்டு வித்தியாசம். ஏன் காலம் என்பது நியமிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் நமக்கு நியமிக்கப்பட்டதை இழந்து போயிட்டோம். அதன் அடிப்படைக்குள்ள தான் இறைமார்க்க மாம்சமான தேவனை கர்த்தர் நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்க மனிதனுக்கு நியமித்திருந்தாலும் ஒரு காலம் அடிப்படையாக இருக்குன்னு பார்க்கிறோம். அதனால் தேவன் எல்லாத்தையும் செய்யக்கூடியவர், அதை ஒழுங்குபடுத்தி நடைமுறைப்படுத்துவார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கு எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன், நீ மிகவும் திரளான பெருக ஜாதி ஆக்குவேன். அவனை அறிந்து அவன் சிந்தைகளை நிலைப்படுத்தி ஒரு பிள்ளை தருவேன் என்று சொன்னார். அந்த பிள்ளைகள் மாத்திரமல்ல, அது பாரம்பரியமாக, அதாவது சராசரியாக தலைமுறை தலைமுறையாக உன் சந்ததி இந்த பூமியில் விளங்கும் என்று சொல்லுகிறார். ஒரு குழந்தை மாத்திரமல்ல, அது முக்கியம். இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உன் சந்ததி பெருகும் என்று சொல்லுகிறார். அதுதான் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாக்கு தத்துவம். இதை ஒரு ஈசாக்கு பெற்றார், யாக்கோ பெற்றது, அதோட சந்ததி முடிவடையில் இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஒரு சந்ததி இருக்குன்னு சொல்லுகிறார். தொடர்ந்து நான் வாசிப்போம். 15 வாசிப்போம். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ சாராய் என்று அடையாது இருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பெயராய் இருக்கும். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாரால் நிச்சயம் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. என் உடன்படிக்கையை அவனுக்கும் பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இஸ்மவேலுக்காகவும் நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து அவனை மிகவும் அதிகமாக பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோட நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்த பார்க்கிறோம். அவர் பேசுகிறார், உடன்படிக்கை செய்ய வேண்டிய வாக்கு கொடுக்கிறார். அவன் கேட்கிறான். அப்போது ஆபிரகாம் முகம்பெற விழுந்து நகைத்து, 100 வயதான அவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொன்னான். ஆனால் தேவ சமூகத்துக்குள்ளாக தேவனே வந்து பேசுகிறார். அவர் சொல்லுகிறார், 100 வயதாயிடுச்சு, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், இது சாத்தியமா என்று சொல்லுகிறார். தேவன், நான்
வாக்கு கொடுத்தது தான், உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அவன் ஈசாக்கு என்று பெயரிடுன்னு சொல்லி. அதே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரைமட்டம் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம், கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டு. அடுத்தபடியாக தூதர்கள் வருகிறார்கள். அவர் பார்த்துட்டு ஆகாரம் கொடுக்க ஆசைப்படுகிறான். 10 வாசிப்பார். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுதே உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவியா இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். மீண்டும் குடும்பத்துல இருக்கும்போது வீட்டை சந்திக்க வருகிறார். பேசிக்கொள்கிறார்கள். நான் கிழவி முதிர் வயது உள்ளவனாக இருக்கிறேன், எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்கிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஒரு காலகட்டத்தில் நான் வருவேன், ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுப்பான் என்று சொல்லப்படுறதா பார்க்கிறோம். அதனால் தெய்வ சன்னிதானத்துக்குள்ளாக தேவன் ஒரு வாக்கு கொடுக்கப்படும் போது, ஏன்னா அவர் இல்லாமல் எழுந்து உருவாக்குற தேவன், அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்க தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனால் செய்யக்கூடாத காரியம் உண்டோ என்று கேட்கிறார். அதில் தேவன் அவர் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றி கொடுக்கிற தேவன். நாமளும் தெய்வ சொல்வதை கேட்டு அதை அடைந்து கொள்ள முடியும். அங்கே ஆபிரகாம் சொல்கிறான், எனக்கு உத்தமனாயிரு. ஒவ்வொரு இடங்களில் இங்கே பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை சொல்லுவார். இது எந்த தெய்வ மனிதரை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கும்போது ஒரு வாக்கு கொடுப்பார். அங்கே ஆபிரகாம் சொல்கிறான், நீ உத்தமனாக இரு. அதனால் அவனுக்கு நம்பி அவனுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை அவன் விசுவாசத்தை காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான். ஆனால் சூழ்நிலை மாறப்படும் போது, சூழ்நிலை தடுமாறும் போது சந்தேகம் உண்டாகிறது. ஏன்னா தேவன் செய்ய நினைத்துனா நம்ம என்ன நினைப்போம், 75 வயசில் அழைத்துட்டு வந்தார், அன்றைக்கி ஒரு குழந்தை கொடுத்துருக்கலாம். 25 ஆண்டுக்கு கடந்து போயிடுச்சு, குழந்தை பிறப்பதுக்கு சாத்தியமே கிடையாது, அன்னைக்கு கொடுக்காத இன்னைக்கு கொடுக்க போகிறார் என்ற ஒரு ஐயம். ஆனால் இறைமார்க்கம் ஒரு வாக்கு கொடுத்த பிரகாரம் அது செய்கிறார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி காலகட்டத்தில் ஒன்றெடுத்து வருவேன், ஒரு குழந்தை நீ சுமந்து கொள்வாய், பேரும் அதுன்னு சொல்ல போகிறார். அதுக்கு ஈசாக்கு என்ற பேரிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறைமார்க்கம் என்பது நாம் காத்திருக்கப்பட வேண்டும். அவர் கொடுக்கப்பட்ட காரியங்களுக்காக காத்திருக்க வேண்டும். அவர் ஆதரித்துள்ள விஷயங்கள், அவர் என்ன தீர்மானித்துக்க நமக்கு தெரியாது. வாக்கு கொடுத்திருப்பார், காலங்கள் கடந்து போகலாம், அது எப்போ செய்ய போகிறார் என்பது அவருடைய ஆதரித்துள்ள விஷயங்கள். நம்ம போய் குறுக்கிட முடியாது, நம்ம போய் கேட்க முடியாது. நம்ம வேலை காத்திருக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறது. அது சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். இன்று வரைக்கும் நம்ம சந்ததி இருக்குன்னு பார்க்கிறோம். ஆனால் நாம் இறை சமூகத்தை நம்ம நிலைகளை வைத்து ஒரு தீர்மானம் செய்யக்கூடாது. தேவ சமூகத்தை நாம் அதை காத்திருக்கப்பட வேண்டும். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். 2 நாளாகமம் 32:1. இக்காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசிரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். சனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியா இருந்தார்கள். அசிரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன்,
என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுகளையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடையையும் தூர்த்து போட்டார்கள். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியிலுள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எசேக்கியேல் ராஜா ஆட்சி பண்ணப்படும் போது சனகெரிப்பு என்று சொல்லப்படுகிற அவன் பெரிய பராக்கிரமசாலி. அவன் தாப்பன் காலத்தில் முதற்கொண்டு சுற்றி இருக்க எல்லா தேசங்களும் ஆளுகை செய்கிறான். அவர் கப்பம் கட்டுகிறார்கள். இப்போ சனகெரிப்பு கடந்து வந்து ஒரு சில விஷயத்தை கேட்கிறான். அதற்கு எசேக்கியேல் மறுக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யுத்தம் செய்வார் என்று சொல்லி அவன் ஜனங்களை குழப்புகிறான். அவர் சொல்லுகிறான், என் பராக்கிரமத்தை அறிந்திருக்கிறேன், நான் தொழுகுள்ள தேவன் ஜெயிக்கக்கூடியவர், உன் தேவன் இதுவரைக்கும் தோற்கடிக்கப்பட நீ பார்க்கல என்று சொல்லி மிரட்டுகிறான். என் உடன்படிக்கை நீ ஒத்து வரவிட்டால் உன் தேசத்தில் எல்லா மனிதர்கள் நாம் சிறைப்பிடித்து கொண்டு போவேன் என்று சொல்லி போய் ஏசாயா கிட்ட கேட்கிறான். அவனை எதிர்த்து பேசிட்டோம், மீண்டும் நாம் சமாதானம் அடைஞ்சிருமா, அவன் கேட்குற கப்பங்களை கட்டிவிடுமா என்று கேட்கும்போது கடவுள் வார்த்தை எசேக்கியேலுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. ஆனால் உள்ளே இருக்கிற மந்திரிமார்கள் மக்கள்லாம் குழம்பி போகிறார்கள். அப்படி குழம்பி அவருடைய இருதயத்தை கலங்கடிக்கிறார்கள். எசேக்கியேலும் தன்மாறுகிறான், என்ன செய்வது என்று சொல்லி அவன் தேவன் மேல் நம்பிக்கை வைக்கிறான். தேவன் நிச்சயம் என்ன பண்ணுவார், நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி 17 வசனத்தை வாசிப்போம். தேசங்களுடைய ஜாதிகளின் தேவர்கள் தங்கள் ஜனங்களை என் கைக்கு தப்புவிக்காது இருந்தது போல எசேக்கியாவின் தேவனும் தன் ஜனங்களை என் கைக்கு தப்புவிப்பதில்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கவும் அவருக்கு விரோதமாக பேசவும் அவன் நிருபங்களையும் எழுதினான். அவர்கள் அலங்கத்தின் மேலே இருக்கிற எருசலேமின் ஜனங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி தாங்கள் நகரத்தை பிடிக்கும்படி அவர்களை பார்த்து யூத பாஷையிலே மகா சத்தமிட்டு கூப்பிட்டு மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்து ஜனங்களால் பொழுது கொள்ளப்பட்டதுமா இருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் குறித்து பேசினார்கள். இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசரியாருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சனகரிப் செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். நிருபங்களை அனுப்புகிறார். அலங்கத்தில் வாசிக்கப்படுகிறது. ஜனங்கள்லாம் குழப்பத்தில் இருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசி கடவுள்கிட்ட போய் குப்புரடித்து கிடக்கிறான். என்ன செய்வதுன்னு தெரியல. தேவன் அன்று இரவு ஒரு தூதனை அனுப்புகிறார். லட்சத்துக்கு மேற்பட்ட மனிதர்களை கொலை செய்கிறார். அது கேள்விப்பட்ட சனகெரிப் ஓடுகிறான். அவன் கடவுளத்தில் போய் அடைக்கலம் போகிறான். அவன் கற்பு பிறப்பாகி வருவன் அவனை கொலை செய்து போடுகிறான் என்று பார்க்கிறோம். எதிரிகளை தோற்கடித்தது மாத்திரமல்லாமல் தன் காலங்காலமாக எதிரியாயிருந்த சனகெரிப்பை தேவன் அங்கே கொல்லுவதற்கும் நடைமுறைப்படுத்துகிறார். ஆனால் மனித வாழ்க்கையில் மனித சூழ்நிலை நமக்கு வர எத்தனையோ காரியங்கள் எப்படி மேற்கொள்ள போகிறோம், எப்படி ஜெயம் கொள்ள போகிறோம், என்னவோ முடிய போகிறது. தேவோட ஆலோசனை, நம்முடைய வழிநடத்துதல், இப்படி ஒரு நிலைகளை தடுமாற வைக்கிறான். ஏன்னா கடைசி காலம் என்ன, சாத்தான் தெய்வ திட்டத்தை தடுக்க முயற்சிக்கிறான். ஆனால் அங்கே ஒரு சம்பவத்தை தேவன் தன் தூதனை அனுப்பி ஒரு பெரிய மீட்பு கொடுக்குறான். சனகெரிப்பை குறித்து வேதத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். அவனை எதிர்த்தவன் ஒருவனும் ஜெயித்ததே கிடையாது அவன் தகப்பன் காலத்திலிருந்து. அப்படிப்பட்ட நிலைகளில் தேவன நாமத்தை கொண்டு தேவனுக்கு பக்கம் இருக்கிறான் என்று சொல்லி அவன் எதிர்த்து நிற்கிறான். ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் பல இடங்களில் பார்க்கிறோம். தேவன் தன் தூதரை அனுப்பி நம்ம யுத்தம் செய்கிறார். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற
மாம்சமான மனிதர்கள் ஒன்றுமல்ல தேவ சமூகத்தில். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இறைமார்க்கம் எதிர்பார்க்க நல்ல ஒரு நங்குரமான ஒரு விசுவாசம், தேவன் எதிர்பார்க்கல பலமுள்ள ஒரு உத்தம வாழ்க்கை. அப்படி காணப்படும்போது நம்ம எதுவுமே பூமிக்குள்ளே சாதித்து விடலாம். இல்லைனா சாத்தான் ஒவ்வொரு நிகழ்வுகளை உருவாக்கி நம் நிலைகளை அறிந்து அவன் பயங்கர போராடக்கூடியவன் என்று சொல்கிறது. தொடர்ந்து வாசிப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள். இப்படி 6 நாள் செய்ய கடவீர்கள். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். அவர்கள் அந்த கொம்புகளினால் நெடுந்தொணி இடும்போதும் நீங்கள் எக்கால சத்தத்தை கேட்கும் போதும் ஜனங்கள் எல்லாரும் மகா ஆரவாரத்தோടെ ஆர்ப்பரிக்க கடவர்கள். அப்பொழுது பட்டணத்தின் அலங்கம் இடிந்துவிடும். உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக ஏற கடவர்கள் என்றார். அந்தபடியே நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசாரியரை அழைத்து, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள். தொனிக்கும் 7 எக்காலங்களையும் 7 ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக பிடித்து கொண்டு போக கடவர்கள் என்று. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வருகிறார்கள். பல சம்பவத்தை சந்திக்கிறார்கள். எரிகோ, யோர்தான், 7 ராஜாக்கள் இப்படிலாம் சந்தித்து கடந்து போகப்படும் போது அது போகிற கானாந்தஸ் வழியில் ஒரு எரிகோ பட்டணம், அதை சுற்றி வானலாகிய சுவர், அதை உடைச்சாதான் அந்த அன்னைக்கு போக முடியும். இப்போ தேவன் போய் கேட்கிறான், யோசுவா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு, தேவன் உங்களுடைய உடன்படிக்கைப்படி எடுத்துக்கொள்ளுங்கள், 7 ஆசாரிகள் சுமந்து கொள்ளுங்க, எக்காலத்தை பிடித்து கொள்ளுங்க, ஒரு நாளுக்கு ஒரு முறை அதை சுற்றி வாங்கல் என்று சொல்கிறார். 7ஆம் நாள் 7 முறை சுற்றி வர சொல்கிறார். அந்த அலங்கங்கள் இடிக்கப்படுகிறது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தையாகிய 10 கட்டளை சுமந்து வருகிற உடன்படிக்கை பெட்டி, அது ஆசாரிகள் சுமந்து போகிறார்கள். ஆனால் இறை மார்க்கத்துக்குள்ளாக தேவன் எப்படிலாம் அதற்கு ஒரு பெரிய போராட்டத்தை எதிர்கொள்ள ஜெயிக்க வழி சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தையை நாம் இருதயத்தில் எழுதி கொள்ளப்பட வேண்டும். வார்த்தையின்படி நடக்கணும் ஃபஸ்ட். 2வது ஆசாரியர்களாகிய தேவனுக்கும் மனிதனுக்கும் நடும் நிலைகளை காணப்படுகிற அவர்கள் ஆலோசனை, தேவனுடைய வார்த்தை யோசுவாவுக்கு வருகிறது. அப்படி கடந்து போகும்போது அந்த மதில்கள் இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற இந்த வாழ்க்கையில் உண்டான எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையை நாம் கையாண்டு கடந்து போகும்போது ஒரு ஜெயத்தை நம்ம அடைய முடியும். இல்லைன்னா சாத்தான் நம்ம தோற்கடித்து விடுவார். இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மனித வாழ்க்கை பள்ளங்கள் மேடுகள் வருகிறது. இப்போ தேவனோட ஆலோசனை கேட்டு கடந்து போகும்போது ஒரு ஜெயத்தை நம்ம அடைய முடியும். ஏன்னா எரிகோ என்பது சாதாரண விஷயம் அல்ல, ஒரு பெரிய சுவர், அதை மனிதனால் இடிக்க முடியாது. தேவன் ஏன் இப்படி நம்ம யோசிக்க, யாரு போனவனை விட இடிஞ்சு விழுந்துருக்கலாம், போயிருக்கலாம். அது ஒவ்வொரு நாளும் சுற்றி வர சொல்லுகிறாரு. ஏதோ ஒரு சில நிகழ்வுகள் இருக்கும். நாம் 7 முறை அந்த சுற்றி வரும்போது அந்த 7 நாள் தங்கி இருக்கும்போது கர்த்தருடைய மகிமை அங்கே இறங்கலாம். அதன் அடிப்படைக்குள்ள தான் தேவன் ஒரு வழி நடத்துகிறார். அந்த அலங்கள் இடிந்து விழுந்தது. அவர் சொல்ல, எரிகளை ஒருவரை விடாத எல்லாம் கொன்று போடு என்று சொல்கிறார். ஏன்னா அவர்கள் இஸ்ரவேல் தேவனுடைய மகிமை கேள்விப்படுகிறார்கள். ஒரு வாசலை திறந்து கொடுக்கலாம், நீங்கள் போகிறத போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க போகிறது கானான் தேசம், எரிகோ பட்டணத்தில் போய் குடியிருக்க போகிறது கிடையாது. அந்த வழியாக போகிறாங்க, தாராளமாக அவங்க வழியை கொடுத்துருக்கலாம். ஆனால் வழி கொடுக்க மறுக்கிறார்கள். அவங்க எப்படி போவாங்க நம்ம பார்ப்போம் என்று சொல்லி தேவன் அதை இடித்து அந்த ஜனங்களை அழித்து போடுகிறார் என்று பார்க்கிறோம்.
நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் ஆக்கி கொண்டார்கள். இஸ்ரவேல் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டு கிளிகளை போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாய் இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியரிலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் அடிக்கடி இடறி விழுகிறார்கள், தேவனை விட்டு தூரம் போகிறார்கள். அப்போது 7 வருஷம் மீதியோட கையில் ஒப்புவிக்கிறார். மீன் இஸ்ரவேல் கூக்க எடுக்கிறார்கள். 2 வருஷம் 12 வருஷம் 40 வருஷம்லாம் போகும். அப்போ ஒரு மனிதனை போய் சந்திப்பார். அவர் சந்திக்கிற காலத்தில் தான் கிதியோன் என்கிற ஒரு மனிதனை தேவனை சந்திக்க சொல்கிறார். அவனை சந்திக்கிறார். 12 வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்தில் இருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். தெய்வத்தை சந்திக்கிறார். அவன் கேட்கிறான், எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வங்கள் இருந்தால் நாங்கள் ஏன் இப்படி அடிமைப்பட வேண்டும்? உள்ளான நிலைகளை என்னதை விட்டுட்டான். அவன் இருக்கிற சூழ்நிலை விட்டு பேசுகிறான். அப்போ சொல்லுகிறான், அவன் கேட்குறான், இந்த போத்தது ஒரு சின்ன குடும்பம், இவ்வளவு பேர் மக்களை நான் எப்படி தோற்கடிக்க முடியும் என்று கேட்கிறான். நீ ஒரு மனிதனை முறியடிப்பது போல முறியடிப்பாய், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறான். 7ஆம் அதிகாரம் 1 வாசி. அப்பொழுது கிதியோனாகிய யெருபகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத்தின் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாய் இருந்தார்கள். இங்க பார்க்கிறோம், யுத்தத்தை ஆயத்தப்படுத்த முடிவெடுத்தாச்சு. யாரெல்லாம் பயப்படுகிறீங்களா அவங்களாம் வரவானான்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ பேர் பாருங்க, எல்லாம் பயந்துட்டு ஓடிடுறாங்க. அதில் அடுத்து வடிகட்டுகிறார். 6ஆம் வசனத்தை வாசிப்போம். தங்கள் கையால் அள்ளி தங்கள் வாய்க்கு எடுத்து நக்கி கொண்டவர்களில் லக்கம் 300 பேர். மற்ற ஜனங்கள் எல்லாம் தண்ணீர் குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குனிந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். மற்ற ஜனங்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். யோர்தான்ல அந்த நதி இருக்கு, அந்த நதியில போய் தண்ணி குடிக்கிறோம். கைகளில் அள்ளி யார் குடிக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார்.
ஒரு 300 பேர் தேடுறாங்க. பல ஆயிரக்கணக்கில் காணப்பட்ட மனிதர்கள்லாம் பயந்து சிதறி போகிறார்கள். வெறும் 300 பேரை வைத்து யுத்தத்தை நடத்துகிறார். தேவன் ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஒன்று, நாம் தேவன் வாக்கு கொடுத்து நிறைவேற்றுகிறவர். நாம் தேவசுதனை அர்ப்பணித்து நாம் அடைந்து கொள்ளப்பட வேண்டும். நியாய புஸ்தகம் பார்த்து நிறைய இருக்கும். 2 வருஷம், 12 வருஷம், 40 வருஷம், 5 ஆண்டு, பல முறை இஸ்ரவேல் இடறி விழுந்ததினாலே எதிரிகள்டபடியாக அடிமையாக கொடுக்கிறார். தோற்கடிக்கப்படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். எதிர்நாள் தன்னை பொருளெல்லாம் சூறையாடப்படுகிறது. ஆனால் இறைமார்க்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சமூகத்தில் ஒன்றுமல்ல. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைலாம் நான் உத்தமனாக காணப்பட்டு தேவ சமூகத்தில் கடந்து போகும்போதும் ஒரு ஜெயத்தை அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் செபோனுக்கு முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. அதற்கு எதிராக சமுத்திர கரையிலே பாளையம் இறங்குவீர்கள் ஆக. அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்வான். ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி, நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். ஜனங்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது, ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு, நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். பார்வோனுக்கு அறிவிக்கப்படுகிறது, இஸ்ரவேல் எல்லாம் கடந்து போயிட்டாங்க. எப்படி விட்டு என்ற கோபம் உண்டாகிறது. கடவுள் சொல்லுகிறார், இதோ எகிப்தியரை காண மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருந்தார். அவன் வருவான், அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன், நீங்கள் சும்மா இருப்பேன், நான் உங்களை யுத்தம் செய்வேன் என்று சொல்லி 600 ரதங்களை போட்டு வருகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல்கிட்ட வராங்க. எதாச்சும் திரும்பி பார்க்கிறார்கள். பார்வோன் வருகிறான். அதை பார்த்து ஜனங்கள்லாம் புலம்புகிறார்கள். நான் தப்பித்துக் கொள்வதற்கு வேறு வாசனை கிடையாது, வழி கிடையாது. நான் ஒன்று கொண்டு போடுவான், இல்லை மீண்டும் பிடிச்சிட்டு போவான் என்று அடிப்படைக்குள்ளாக ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். மோசே முகம் வர விழுந்து கிடக்கிறான். கடவுள் உன் கையில் இருக்கிற கோலை கடலுக்கு நேரம் நீட்டு என்று சொல்லுகிறார். ஒரு பெரும் பாதை உண்டாகிறது. தேவன் செய்யப்பட்ட பெரிய அதிசயங்கள் ஒரு பெரிய அதிசயம் தான். இவரை முழுவதுக்கும் கடந்து போகிறாலும் ஒருவரை கிட்டி சேராம கர்த்தர் பாதுகாத்து அங்கிருந்து பாதுகாத்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். அவருடைய எல்லா இராணுவங்களும் அழிக்கப்படுகிறது. தேவன் கொடுத்த வாக்கின் பிரகாரம் நிறைவேற்றி கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்போம். இந்த பேனம் அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம். அருமரட்சகரை இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில பார்க்கிறோம்.
உங்களில் 2 பேர் ஒரு மனவோடு ஜெபிக்கும் போது நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவனின் நன்மை பெறுவது பெரிய காரியம் செய்யணும்னு அவசியம் இல்லை. உங்களை 2 பேர் 3 பேர் ஒரு முறை ஜெபிக்கப்படும் போது அங்கே அது கேட்கிறார் என்று சொல்லுகிறது. ஆனால் தேவன் நன்மை பெறுவதற்கு ஒரு பெரிய ஒரு ஆரவாரம் அப்படிலாம் அல்ல. தேவ சொந்த எதிர்பார்க்க நாம் கடந்து போய் அதை அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். அதே மத்திய 19ஆம் அதிகாரம் 16 வாசிப்போம்.